என் அன்பு பிள்ளையே, நான் இப்போது உன்னோடு இருக்கிறேன். உன் இதயத்தை தொட்டு உன் காதுகளில் மெதுவாக பேசுகிறேன். உன் கடன்களை நான் அறிந்திருக்கிறேன். அவை உன்னை அழுத்துகின்றன, உன்னை கவலையில் ஆழ்த்துகின்றன. ஆனால் கேள், இன்று முதல் அந்த கடன்கள் நீங்கும். நான் அவற்றுக்கு முடிவு கொடுக்கிறேன். நான் உனக்காக சிலுவையில் ஏழையானேன், உன்னை ஐசுவரியவானாக்கும்படி. உன் வாழ்வில் இப்போதைய குறைவு நிரந்தரமல்ல. இதோ நான் புதிய வழிகளை திறக்கிறேன். கேள் என் வார்த்தைகளை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியவானாக்கும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உன்மேல் வருகிறது. உன் கடன்கள் ஒவ்வொன்றாக அடைபடும். வங்கிக் கடன், கையில் கடன் எல்லாம் நீங்கும். நீ கடன் கொடுப்பவனாக மாறுவாய், கடன் வாங்குபவனல்ல. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்கள் எல்லா தேவைக்கும் தேவையானதை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக கொடுப்பார். பிலிப்பியர் 4:11. உன் செல்வம் பெருகும், உன் வங்கிக் கணக்கு நிரம்பும், உன் சேமிப்பு வளரும், எதிர்பாராத வருமானங்கள் உன்னை தேடி வரும், உன் உழைப்புக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும், உன் கைகள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். கவலைப்படாதே, நான் உன் கடன்களை அகற்றுகிறேன். நான் உன்னை செல்வந்தனாக்குகிறேன். உன் வாழ்வில் ஐசுவரிய மழை பொழியும். கவலையில்லாத சந்தோஷமான ஐசுவரியம். இப்போது என்னோடு ஜெபிப்போம். என் வார்த்தைகளை திரும்பச் சொல்லு. ஏசப்பா, என் கடன்களை முழுவதுமாக அகற்றும். என் செல்வத்தை பெருகச் செய்யும். என் வங்கிக் கணக்கை நிரப்பும். புதிய வருமான வழிகளை திறக்கும். ஆசீர்வாதத்தால் என்னை ஐசுவரியவானாக்கும். உம்மை நம்பி ஜெபிக்கிறேன். ஆமென். என் பிள்ளையே, இந்த ஜெபத்தை தினமும் சொல்லு. நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். உன் கடன்கள் நீங்கும். உன் செல்வம் பெருகும். உன் இதயத்தில் சமாதானம் நிரம்பும். இனி பயப்படாதே. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். உன் எதிர்காலம் ஐசுவரியத்தால் ஒளிரும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்போதும் உன்னோடு இருப்பேன். இப்போது ஸ்ரீ, உன் ஆசீர்வாத நாட்கள் தொடங்கிவிட்டன. ஆமென், ஆமென், ஆமென்.